அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கேஸை பத்தி பேசுறது, எமோஷனலா லாக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். நீங்க யார் சொன்னா மசீவிங்க, எதுக்கு தலையாட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அதான் ஊரே காரி துப்புச்சுல்ல. அடிச்சு பல்ல உடைச்சிடும். மூடி நில்லுடா. தேவையில்லாம லிமிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ. அதான் அவங்க தெளிவா சொல்றாங்கல்ல. தெளிவா சொல்றாங்க. அண்ணே நீங்க அம்மா உள்ள கூட்டு போய் பேசுங்க போங்க. ஏய் அதெல்லாம் உள்ள விட முடியாது. கிளம்புங்க. சரிங்க, எங்க அண்ணன் வராம நீங்க இங்க வரக்கூடாது. போங்க போங்க வெளியே. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? அவளை விடுறா. தாருங்க, அப்ப புடிச்சு சொன்னோம்ல அக்கா வர வேணாம், இதெல்லாம் தேவையில்லைன்னு. தர்சன் அனுப்பி கூப்பிட்டு வர சொன்னதே நீங்க. இப்ப பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாடி, நான் தான் கூப்பிட்டேன், வர சொல்லி கூப்பிட்டேன். இப்போ போ சொல்றேன். என்ன போ? எனக்கு வீம்பு புடிச்சு திரியுறீங்க. ஏவா நந்தினி, அவர் மனசுலயே ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அப்பா நீங்க பேசவே பேசாதீங்க, எரிச்சலா வருது. நல்லா ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அமைதியா இருங்க. யாருங்க விடுங்க, ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அவங்க போயிருவாங்க. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க. முடியாதுடி, இப்ப உள்ள விட மாட்டேன். அண்ணன் ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ள வர முடியும். நடை கட்டுங்க, கிளம்புங்க. ஏங்க நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க. ஆமா ஆமா, அப்படியே உடனே வந்துருவியா சொம்ப தூக்கிட்டு? ஜால்ரா தீர்ப்பு சொல்ல மாட்டான், பெரிய நாட்டாம நினைப்பு. நான் செய்யற தப்புனா இப்ப இவங்க செஞ்சது என்ன? புருஷனை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சுட்டு கண்டவனோடையும் கூத்தாடிட்டு தெரியுறா. என்னடா நீ? சின்ன பையன் எப்ப பார்த்தாலும் கை ஓங்குறதும் கத்துறதும் என்ன ஏத்தம் தெரியலையே. ஏன் சார், அவன் தான் எப்பவும் பொம்பளைங்க செட் ஆச்சே. அவனோட ஃபேவரட் அண்ணி ஒரு வார்த்தை சொன்னதும் கோவம் சுருன்னு ஏறிடுச்சு. அதுக்காக கை வைக்கலாமா? பாருங்க சார், எப்படி கண்ணி போயிருக்குன்னு பாருங்க. பழைய கதிரா இருந்திருந்தா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். அப்படி நடக்காம இருந்தது நல்லது சார். கதிர் சார் அவசரப்பட்டு சக்தி மேல கை வச்சிருந்தாருன்னு வைங்களேன், நிலைமை நமக்கு பேக் ஃபயரா இருக்கும் சார். கதிர் சார், உங்க அண்ணன் வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றதா நல்லது. என்ன வெளியே வர்ற வரைக்கும் எப்பதாயா அவர் வருவாரு? இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவர் பொண்டாட்டியே கேஸ வாபஸ் வாங்க மாட்டா, அப்புறம் எப்படி வருவாரு? சார் இருங்க சார். அட போங்க சார். இது வரைக்கும் வீட்டு பக்கமே வராத ஈஸ்வரி இப்ப வந்து ஒரு நாள் தங்கிட்டாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஹோல்ட் பண்ணணும்னு வைங்க. அப்படியே பேசி பேசி டைலூட் பண்ணிடலாம் சார். ஆமா சார், கரைக்க கரைக்க கல்லும் கரையும் சொல்லுவாங்க. கதிர் சார், உங்க அண்ணியை கொஞ்சம் வீட்லயே ஹோல்ட் பண்ணி வைங்க, ஈஸியா நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். இல்ல, நான் பேசுனதும் தப்புதான். அண்ணி அப்படி பேசிருக்க கூடாது. இந்த பழைய புத்தி இன்னும் முழுசா மாறலங்க. கோவத்துல வர வார்த்தையை விட்டுட்டேன். வேணும்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏப்பா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற? பேசுனா பதிலுக்கு அவனும் பேசியிருக்கணும். எதுக்கு கை வைக்கணும்? தப்பு மாப்பிள. நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வையி, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். சார் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. கதிர் சார், இதை கொஞ்சம் ஆற போடுங்க. இப்போ உடனே நீங்க போய் மன்னிப்பு கேட்டாலுமே நீங்க டிராமா போடுறீங்கன்னு தேவையில்லாம பேசுவாங்க.
கொஞ்சம் அப்படியே ஆற போடுங்க, பார்த்துக்கலாம். உங்க அண்ணியை மட்டும் வீட்லயே ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க சார். வெளியே விட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அவங்கள பிடிக்க முடியாது. கேஸ் நம்ம கையை விட்டு போயிடும், பாத்துக்கங்க. சார், நாளைக்கு உங்க அண்ணனை பார்க்க போனோம், ரெடியா இருங்க. சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். அமைதியாக இருங்க சார். கதிர் தெளிவாக இருக்காரு, நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்படுறீங்க. பார்த்துங்க சார், அவரை பார்த்துங்க. அண்ணி, உங்க புருஷனை அடிச்சிட்டேன்னு என் மேல கோவமா இருக்கீங்களா? சத்தியமா நான் பிளான் பண்ணிலாம் அடிக்கல. ஈஸ்வரியனியை பத்தி அப்படி ஒரு வார்த்தை தப்பா பேசினதும் என்னால தாங்கிக்க முடியல. அதான் அடிச்சது தப்பு தான். பிள்ளைங்க முன்னாடி அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா அப்படியே விட்டுருந்தா அவன் மேல மேல இன்னும் தப்பா பேசிட்டு போயிட்டே இருப்பான். அடவிட சக்தி, அவன் ஏதோ பேசினா நீ அடிச்ச, அது அதோடு முடிஞ்சு போச்சு. அதையே இப்போ தூக்கிட்டு வர. கொஞ்ச நாள் அமைதியா இருந்தானேன்னு பார்த்தேன். மறுபடியும் பொம்பளை ஆளுங்களை பத்திலாம் தப்பா பேசுறான். அதுக்காண்டி அடி வாங்கினா. இதுல நான் கோவப்பட ஒன்றும் இல்லை. என்ன இம்புட்டு நேரம் உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்கார்ந்துக்கிருந்த, இப்போ இப்படி மாத்தி பேசுற? அக்கா,